வணக்கங்க. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, சாதகத்தில் 12 கட்டம், 12 பாவகம், 27 நட்சத்திரம், 108 பாதம் இருக்குது. சாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு கட்டணுமா? அப்போ வீடு கட்டணும்னா உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் பாவத்தை பாருங்கள். 4ஆம் பாவகம், அதாவது வண்டி, வாகனம், வீடு, மனை அப்படின்னு சொல்லக்கூடாது. 4ஆம் பாவம். அந்த 4ஆம் பாவம் நல்ல முறையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீடு கட்டலாம். சில பேர் படிப்பு தான் வேணும்னு கேட்பாங்க. பசங்க பிள்ளைகளுக்கு எனக்கு படிப்பு வேணும், படித்தா எனக்கு போதும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர். சில பேர் எப்படின்னா ஃபஸ்ட்டு வீடு கட்டணும் அப்படிங்கிற வீடு காரு, வண்டி, வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடாதே, அது 4ஆம் இடத்தை சொல்லும். அம்மா சுகபோகம் 4ஆம் இடத்தை சொல்லும். அப்போ உங்களுக்கு வீடு வேணும், வீடு கட்டணும் அப்படின்னா உங்கள் லக்கணத்தில் 4ஆம் பாகம் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனோட அவரோட பேரில் பத்திரம் இருக்கா? பத்திரம்னா என்ன? அப்போ அவருடைய இடம் சம்மந்தப்பட்ட பத்திரம் இருக்கா? அவருக்கு 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அவர் வீடு கட்டலாம். சரி, 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்னங்க? அப்போ 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம், அப்போ 8ஆம் இடம், லக்கணத்துக்கு 8ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா லோன் கிடைக்கும், வீட்டுக்கு லோன் கிடைக்கும். 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்னங்க 9ஆம் இடமாக வரும். 4ஆம் இடத்துக்கு ஒரு லக்கணத்துக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடாது, 9ஆம் இடம் வரும். கண்டிப்பாக நீங்கள் போய் கேட்டால் லோன் கிடைக்கும். அதாவது 9ஆம் இடம், அது 9ஆம் இடம் சொல்லக்கூடாது. எப்படின்னா இந்த லக்கணத்துக்கு 9ஆம் இடங்கிறது நல்ல நட்பு சம்மந்தப்பட்டது இருக்குது. நீங்கள் லோன் போட்டு வீடு கட்டலாம். அது பர்சனலாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும், நான் பர்சனலாக பார்க்கணும், அந்த சாதகத்தை பார்த்து தான் நான் கட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்னை நேரடியாக பாருங்கள். லைவாகவும் பேசலாம். என்னுடைய ஃபோன் நம்பரு உங்களுக்கு நான் இதில் வரும். இந்த ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு நான் வீடு கட்டலாமா, வீடு வண்டி வாகனது எனக்கு அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் சாதகத்தில் நான் பார்த்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா வீடு கட்டணும்னு ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு அப்படின்னா பத்திரம் யார் பேரில் இருக்கோ அந்த பத்திரம் யார் பேர் இருக்கோ அவங்க பேரில் அவங்க சாதத்தை பார்த்தோம்னா, இல்லை அவங்க பசங்க சாதத்தை பார்த்தாலும் அப்பா கணக்கு வந்துடும். வீடு கட்டலாமா, கார் வாங்கலாமா, ஒரு சாதாரண மேட்டர் தான். இந்த 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 பொசிஷன் இது மெயினாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லோரும் மக்கள் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பார்ட்னர்ஸ் போட்டு ஒரு தொழிலை பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கடைசியில் விட்டுட்டு நிற்கிறாங்க. விட்டுட்டு தாங்க எனக்கு கேட்குறாங்க, என்னங்க நாங்கள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணோம், ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணும்போதே அந்த பார்ட்னரோட சாதகத்தை பார்க்கணும், உங்கள் சாதகத்தை பார்க்கணும். உங்கள் 2 பேருக்கு நட்பாக இருக்கா, பகையாக இருக்கா, நீங்கள் பார்ட்னர் போட்டு செய்ய முடியுமா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணுங்க. யாருமே அதை பார்க்குறதில்ல, அவசரப்படுறாங்க, டக்குன்னு போகிறாங்க, அது பண்ணுறாங்க. என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் கடை வச்சுருக்காரு கோயம்புத்தூர் ரூட்டில். குறைஞ்சி வச்சு ஆனால் 75 லட்சம் 80 லட்சம் போட்டு பார்ட்னராக போட்டு இப்போ கடைசியில் ரொம்ப சிக்கல் இருக்குது. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, வீடு கட்டுறீங்களா, உங்கள் சாதத்தை பாருங்கள். 4ஆம் இடம் நல்லா இருக்கா? இப்போ நம்ம கையில் உள்ள காசில் வச்சு நம்ம வீடு கட்டிடலாமா, இல்லை லோன் போட்டு கட்டலாமா, கடன் வாங்கி கட்டலாமா? சரி, கடன் வாங்கி கட்டினாலும் அந்த லோனை கட்டி முடிக்க முடியுமா சொல்லுவாங்க. சில பேர் பசங்க பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்குங்க, நம்ம ஒன்றும் லேர்ன் பண்ண முடியாது அப்படி சொல்லுவாங்க. சில பேர் எப்படின்னா பையன் இருப்பார், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவார், ஆனால் வீடு கட்டி தான் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த பையன் சாதத்துலேயும் பார்க்கணும், அவங்க பேரண்ட்ஸு சாதத்தையும் பார்த்து வீடு கட்டலாமா, கல்யாணம் பண்ணலாமா, எது ஃபஸ்ட்டு செய்யலாம், இல்லை வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணலாமா? எல்லா மக்களுடைய எண்ணங்கள் என்ன, வீடு கட்டணும் அப்புறம் பையனை கல்யாணம், அப்படி தான் எண்ணங்களை உருவாகும் யாருக்குமே. அப்போ வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணலாமா, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு வீடு கட்டலாமா? மெயினாக அதை பார்க்கணும். அதை பார்த்துட்டு நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா ஓகே ஆகும். ஒரு சாதகத்தில் 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். இன்றைக்கி கோச்சாரப்படியும் கிரகம் நல்லா இருக்கணும், நல்ல முறையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டலாம். அப்போ உங்கள் பசங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வீடை கட்டிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் இல்லை நான் கல்யாணம் பண்ணிட்டு வீடு கட்டணுமா, இந்த குழப்பமே வரக்கூடாது. ஒன்று வீடு கட்டலாம்னா அந்த சாதகம் பாருங்கள், கண்டிப்பாக என்னுடைய நம்பரை கூப்பிடுங்க, எனி டைம் கூப்பிடுங்க. அது உங்களுக்கு ஃபோன்லேயே உங்களுக்கு பலன் சொல்லிடுவேன். உங்கள் சாதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா நான் ஃபோன்லேயே வீடு கட்டலாமா, கட்ட முடியாதா, கல்யாணம் பண்ணிட்டு கட்டுறீங்களா, இல்லை முதலே கட்டிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுங்கள். 4ஆம் இடங்கிறது வண்டி, வாகனம், வீடு, மனை. 4ஆம் இடத்துக்கு நல்லது இருக்கும், நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம்னா 9ஆம் இடம், லக்கணத்துக்கு 9ஆம் இடம். ஆனால் அதே நேரத்துக்கு நீங்கள் அந்த லோன் ஓகே ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அதை தெளிவாக செய்யலாம். அப்போ என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. அப்போ என்னுடைய ஃபோன் நம்பர் நான் லைவ் வரும்.
நீங்கள் நேரடியாக தொடர்பு பண்ணலாம். தொடர்பு பண்ணால் உங்களுக்கு வீடு கட்டலாமா கட்ட முடியாதா, பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா கட்ட முடியாதா அப்படிங்கிறத தெளிவான எண்ணமாக நான் உங்களுக்கு தெளிவாக பேசுகிறேன். வாழ்க வளமுடன்.